தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கார். அது தொடர்பாக பேசலாம். சார், என்ன நடந்துட்டு இருக்கு? ஆளுநர் இன்று முதல் நாள் உரையை புறக்கணிச்சிருக்கிறாரு. இல்ல, ஆளுநர் புறக்கணிக்கல, ஆளுநர் உரையை புறக்கல. ஆளுநர் வந்தாங்க, வந்த ஒரு நிமிஷத்திலேயே என்ன பண்ணாங்கன்னா, உரையை ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்ச உடனே தேசிய கீதம் படிக்கணும். தேசிய கீதம் படிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே கவர்னரை முற்றையிட்டு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு போடலை அப்படின்ட்டு சொல்லிட்டு பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. அதுக்கு ஆளுநர் வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு உரையை தமிழில் படித்தாங்க. பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரம் குறித்து உடனே நாங்களும் இதுக்கு முழு பொறுப்பு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கறதுல தான் நாங்களும் வெளிநடப்போம். இப்ப தொடர்ச்சியா ஆளுநர் இந்த கடந்த காலங்களில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறாரு, தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது மரபுகள்ல இல்லாத நிலையில அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது, இதை காரணம் காட்டி ஆளுநர் வெளியேறத சரின்னு பாக்குறீங்களா? இல்ல, ஆளுநர் வெளியேற அந்த உரையை புறக்கணிச்சிருக்காரு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஆளுநரை படிக்கவே விடல. எல்லாருமே முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்டதுனாலதான் வெளியே போனான்னு சொல்றீங்களா, இல்லாட்டி தேசிய கீதம் பாடப்படாதனால வெளியே? இன்னைக்கு படிக்க அவரை வாசிக்கவே விடல, அதனாலதான் வெளியே போனார். ஆனா இல்ல, ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, தேசிய கீதம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட்டு. ஆனா என்ன பொறுத்தவரை இன்னைக்கு சபையில நான் இருந்தனால அவரை அந்த சப்ஜெக்டுக்கே போக விடல. யாரு முழக்கமிட்டாங்க? எல்லாரும் அதிமுக, காங்கிரஸ். ஆளுநர் உரை வாசிக்க கூடாதுன்னு முழக்கமிட்டாங்களா, இல்ல அண்ணா பல்கலை விவகாரத்துல யார் அந்த சார் அப்படிங்கறது, அதனால வெளியேறிட்டாங்க. ஓகே, இப்போ பாஜக அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க? இந்த 4 நாட்கள் அசம்பிளி நடைபெற்றால் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? என்ன பிரதான கோரிக்கைகள் வைக்க? எங்களுடைய கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தும். அதாவது இதுமேல் இது மாதிரி தமிழக அரசு இந்த மாதிரி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்க விடாமல் பாதுகாக்க வேண்டும். நடைபெற்ற விஷயத்திற்கு நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாடு போலீஸ் தொடர்ந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். நன்றி, தேங்க்யூ.